ஒரு வுமன் வந்து பிரெக்னன்ட் ஆகி அதாவது அந்த 10 மாசம் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு குழந்தையே பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் இவன் வந்து இன்னமே மைண்ட வந்து மேக்கப் பண்ணலையா. ஒரு வாரமா இழுத்தடிச்சுட்டு இருக்கான்டா 2 கிளப்ல. உங்களுக்கும் ஓகே சொல்றேன், இவங்களுக்கும் ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்லி இழுத்தடிச்சுட்டு இருக்கான். ஸ்கோர்ஸ் when he wants. when he wants 20 minutesல 2 touches. டச்சஸே when he wants எடுக்க முடியல. லீகே பத்தி வாரா பிரச்சனை தெரியுதுல லீகே பத்தி இருக்கிறீங்க. தெரியுதுல ரஹீம் ஸ்டெர்லிங் மாதிரி தான் இருந்தா என்னடா அவன் பயங்கரமா ஆடுறேன். நீ என்ன ரஹீம் ஸ்டெர்லிங்னு பேசிட்டு இருக்க? நாங்க எம்பாப்பே ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க, நீ என்னன்னா ரஹீம் ஸ்டெர்லிங் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க. உங்களோட ரெண்டு வாரம் தான்டா இருக்குது. எக்ஸைட்மெண்ட் வந்து கூடிக்கிட்டே போகுது, குறையவே மாட்டேங்குது. ஸ்ட்ரைக்கர்ஸ் புதுசா நிறைய பேர் வராங்க. நம்மளோட பிரீமியர் லீக் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாருமே கூட்டணியா வந்து பிரீமியர் லீக்ல தான் ஆடுவேன்னு வராங்க. எனக்கும் வந்து கோல்ஸ் மேல கோல்ஸா பிச்சுக்கு போகுது, ஒரே சந்தோஷமா இருக்குடா அடுத்த சீசன். நல்ல பாயிண்ட்ரா. ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஸ்ட்ரைக்கர்ஸே இல்ல, ஒரு 4 பேர் தான் இருக்கானுங்க, 4 பேர்த்துக்கு எல்லாருமே அடிச்சுக்கணும் நம்ம சொல்லிட்டே இருந்தோம். அது மாதிரிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இன்னுமே ஒரு பிளேயர் வந்து 3 நாளா, அதாவது ஒரு வுமன் வந்து பிரெக்னன்ட் ஆகி அதாவது அந்த 10 மாசம் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு குழந்தையே பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் இவன் வந்து இன்னமே மைண்ட வந்து மேக்கப் பண்ணலையா. ஒரு வாரமா இழுத்தடிச்சுட்டு இருக்கான்டா 2 கிளப்ல. உங்களுக்கும் ஓகே சொல்றேன், இவங்களுக்கும் ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்லி இழுத்தடிச்சுட்டு இருக்கிறான். நான் வந்து அங்கிருந்து அந்த பிளேயர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம மத்த ஸ்ட்ரைக்கருக்கு எல்லாம் போவோம். பெஞ்சமின் செஸ்கோ பிரீமியர் லீக் வர்றதுன்னு முடிவாகி போச்சு. ஏதோ அந்த கிளப் இந்த கிளப். நீ எங்க போவான்னு முதல்ல நினைக்கிற? அவன் இல்லடா, நீ சொன்ன பாயிண்ட் இவ்வளவு இழுத்தடிக்கிறத வச்சு உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் நல்ல பிளேயரா இல்லையான்ற ஒரு டவுட்டே வர ஆரம்பிச்சிச்சு. நீங்க தான் ஃபர்ஸ்ட் மெயின் டார்கெட்டா போனீங்களா? அப்ப உங்களுக்கு தெரியலையோ? போனோம். அப்போ வந்து எங்களுக்கு 70 மில்லியன் சொன்னதுக்கே வந்துட்டு, தம்பி நீ அவ்வளவுலாம் வெறுத்து கிடையாதுப்பா, இப்பதான் வளர்ந்து வரப்ப 13 கோல் போட்ட ஒரு ஸ்ட்ரைக்கருக்குலாம் எங்களால அவ்வளவு காசு தர முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டோம். நிறைய டீம்ஸும் இப்படிதான் விட்டுருச்சு. ஆனா இப்ப யுனைடெட்னு ஒரு டீம் நியூ காஸ்ல வரணும்னு தெரிஞ்ச உடனே ஆஹா நமக்கு வந்துருச்சுப்பா டைம் அப்படின்னு காசு இருக்காரு. ஏன்னா அவன் ஆக்சுவல் என்ன பிளான்னா குறைக்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா யாரும் வரல, எல்லாம் வேற டைரக்ட் போயிட்டானுங்க. திடீர்னு இப்ப வந்து நியூ காஸ்லும் யுனைடெடும் வந்த உடனே சிக்கிருச்சுனால ஆடு அப்படின்னு சொல்லிட்டு 90 மில்லியன் கிட்ட போயிட்டான். ஆல்ரெடி பெட்டு பண்ணிட்டாங்க நியூ காசில் இங்க யுனைடெட். ஆனா என்னன்னா அவன் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு அவ்வளவு டாலா இருந்தாலும் ஒரு அத்லட்டிக் ஸ்ட்ரைக்கரா இருக்கான். ஸோ அதனால வந்து இங்க பிரீமியர் லீக்ல எப்படி அடாப்ட் ஆவாங்கன்னு தெரியல. அந்த மாதிரிதான் வந்து நிறைய பேர் வந்துட்டு அடி வாங்கிட்டு போயிருக்காங்க. பட் நான் பர்சனலா வந்து எனக்கு கேட்டா அவனுக்கு ஒரு நல்ல ஃபிட்னா நியூ காசில் தான். ஏன்னா ஈசாக் இருக்கிறானோ கிளம்புறானோ அவன் வந்து நியூ காசிலுக்கு போனா பயங்கரமா இருக்கும். ஏன்னா வந்து நல்லா ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பாலு, நம்ம அலையாந்திரோ சபாஷ் சப்போர்ட் பண்ற டீம் வேற. ஸோ அதுக்காகவாச்சும் அங்க போகணுன்ற எனக்கு ஒரு ஆசை. அங்க அந்த டீம் வேற எல்லாருமே டால்றா, இன்னும் சேர்ந்துட்டு கூட்டத்தோட கூட்டமா போய் நல்லா ஜாலியா எடர் போட்டு ஜெயிச்சு வின் பண்ணலாம்ல. அது நல்ல பாயிண்ட் தான். இன்னொரு பக்கம் நீ யுனைடெட்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் தான் அவங்களுக்கு யூரோப் இல்ல. ஓகே, போன வருஷம் யூரோப்பா லீக்ல இருந்தாங்க, இந்த வருஷம் யூரோப் இல்ல. அண்ட் ஒரு குன்யா வந்திருக்கான், ஒரு எம்போமோ வந்திருக்கான், அந்த டியகோ லியான் ஒரு ஃபுல் பேக் சைன் பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு டீம் இருக்கு. இப்போ நம்ம டீம் இல்லைன்னா யுனைடெட் சொல்லவே முடியாது, நல்லாவே டீம் இருக்கு. இப்போ நீ செஸ்கோன்னு உட்காந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சீசன் எதுவுமே இல்லாம நான் ஆடிக்கிறது எனக்கு ஓகேவா? அப்படி ஆடினா மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் சீசன் நான் எப்படி இருந்தாலும் யூரோப் வந்துருவேன். இந்த டீம் யுனைடெட் டீம் கண்டிப்பா 5th-லயோ 6th-லயோ 4th-லயோ கூட பினிஷ் பண்றதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. அப்படின்னு அவன் பார்க்கும்போது வந்து நெக்ஸ்ட் சீசன் திருப்பி நியூ காசில் யூரோப் வருவாங்களா? அப்படியே வந்தாலும் யுனைடெட் நியூ காசில் 2 பேருமே யூரோப்ல தான் இருக்க போறோம். சோ நான் ஒரு வருஷம் அடி வாங்கிட்டேன்னா எனக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் யுனைடெட் போனானே யோசிச்சுப்பாரு. வேர்ல்டு ஃபேம் யுனைடெட்க்கே அவ்வளவு நம்பிக்கை இருக்காது, உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குது கன்ஃபார்மா வந்துருவாங்க. இல்ல யோசிச்சு பாருடா, நீ வந்து வேர்ல்டு ஃபேம்ல இருப்பான்டா. நீ யுனைடெடுக்கு விளையாடுறதுக்கும் நியூ காசிலுக்கு விளையாடுறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அவனுக்கு வந்து. ஆனா ஸ்போர்ட்டிங் வைஸ் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நியூ காசில் இந்த 3 இயர்ஸ்ல தே மேட் அப் சோ மச் கிரவுண்ட். அந்த டாப் 6க்கு அப்புறம் அவங்க தான் அந்த 7th ஸ்பாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேம், இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலாரிட்டி எல்லாமே நியூ காசில் தான் இருக்கு இப்போதைக்குன்னு பார்த்தாலே. சோ ஆமா, என்னன்னா அங்கேயும் ஓகே சொல்லிட்டானாமா, இங்கேயும் ஓகே சொல்லிட்டானா. இப்ப 2 பேருமே போய் இது பண்ணிக்கங்க, என்னோட கிளப்கிட்ட பேசிக்கங்க, யார் ஓகே சொல்றேன்னு நான் ஜாயின் பண்றேன்னு. எனக்கு அதுதான் டவுட்டா இருக்கு. உனக்கு எங்க போறனாலுமே உனக்கு ஓகேனா, எனக்கு அதுல என்ன யோசிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் சந்தேகமா இருக்கு. அது ஒண்ணு. ஆனா நீ சொன்ன மாதிரி இப்ப 2 கிளப்புமே கம்பேர் பண்ணி பார்த்தனா, இப்ப வந்து காலம் வில்சனும் கிடையாது நியூ காசில்ல, கிளம்பிட்டான். ஸ்ட்ரைக்கர் ஈசாக் இருக்கிற தவிர வேற யாருமே இல்ல. சோ வந்தா நிறைய ரொட்டேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனா யுனைடெட் எடுத்து பார்த்தனா ஆல்ரெடி வந்துட்டு ஆயிலண்ட் இருக்காரு, ஜர்க்ஸி இருக்காரு,
அதுக்கப்புறம் இப்ப கூனியா வர ஸ்ட்ரைக்கரா போட்டு ஆடிட்டு இருக்காங்க. இப்படி இவ்வளவு காம்படிஷன் இருக்குது. இதுல செஸ்கோ வேற அதெல்லாம் வந்தானா மனச தொட்டு சொல்லு. அதெல்லாம் ஒரு காம்படிஷன்னு. செஸ்கோ காம்படிஷன் இல்லடா. அப்ப அவனுங்க என்னடா பண்ணுவானுங்க? அவனுங்க 2 பேர் பாவம் இப்பதான் அது வளர்ந்துருக்காங்க. அவனுங்க பிரச்சனை. செஸ்கோலாம் உள்ள போனானா செஸ்கோ தான் ஸ்டார்ட்டிங். சரி நீ அப்ப மனச செஸ்கோ தொட்டு சொல்லு. போனானா கூனியா எங்க போவான்? இன்னும் ஒரு மிட்ஃபீல்டர் குன்யா டிராப் அவுட் லெஃப்ட்ல ஆயிடுவான். ஆட போறான். எம்போமோ ரைட்ல ஆட போறான். செஸ்கோ மேல ஆட போறான். ஏன்னா இதான் அவங்க அவங்களோட ரீசெண்டா போன ஃபார்மேஷன். ஃபார்மேஷன்ல லெஃப்ட்ல யாருமே இல்லடா. அவங்க வந்து ட்ரையாங்கிள்னு சென்டர்ல ஆடிட்டு இருந்தானுங்கடா. அதத்தான் சொல்றேன் நானு. லெஃப்ட்ல எப்படி பார்த்தாலும் குன்யா லெஃப்ட், எம்போமோ ரைட், அவன் மேல. அதான் ஃப்ரண்ட் 3யா இருக்க போகுது. அதுல எந்த சந்தேகமே வந்து கிடையாது. கர்நாடகா கிளம்பிட்டாருன்றதுனால. சரி கர்னாச்சோட இவ்வளவு அவ்வளவுதான். சொல்றீங்களே அடிச்சு புடிச்சு எங்க ஆள ஒருத்தனை சீடோ ஓபிடுவாங்க. அவன் வாழ்க்கை என்னடா வருது? அவனுக்கு பதில் சொல்லுங்கடா முதல்ல. இந்த ஒரு நல்ல மாரி யங்ஸ்டர் கேள்வி நீங்க வாழ்க்கை தருவீங்க நம்பிக்கையில கூட்டின்னு போனீங்கல்ல. அவனுக்கு என்ன நடக்க போகுது? இந்த இப்ப மாரி செஸ்கோ கேள்விலாம் 22 கேட்காத. வயசுல அவனும் 20 வயசு தான் வருவான். செஸ்கோங்கிற பேச்சோட நீ நிப்பாட்டிக்க. மத்த ஸ்ட்ரைக்கர்லாம் என்ன பண்றாங்கறது அது யுனைட்டடோட பிரச்சனை. பட் செஸ்கோக்கு இப்ப உண்மையிலே இந்த சொல்றேன். ஒரு ஹை பொட்டன்ஷியல் பிளேயர் வந்துட்டு யுனைட்டட் போனா எப்படி கரியர் டவுன்வர்ட்ஸ் ஆகும்னு நான் நெறைய பார்த்திருக்கேன். ம். சோ அவனுக்கு டெவலப்மென்ட் வேணும்னா உண்மையிலே காம்படிஷனும் கம்மி. நெறைய சான்ஸ் கிடைக்கும் ஆடுறதுக்கு. அதுக்கு எனக்கு சாம்பியன் அந்த யூரோப்பே விட்டுரு. ஆனா உனக்கு சான்ஸ் கிடைக்கும். நல்லா டெவலப் ஆகணும்னா ஐ ஃபீல் நியூகாசில் தான். பிரஷரும் கம்மி பிளேயருக்கு. ஏன்னா நீ யுனைட்டட் மாரி ஒரு ஏரியா போனோம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே நாட் 7 அது ஆரம்பிச்சிருவானுங்க. எங்க அவன் கோல் போடலன்னு தான். நியூகாஸ்ல்னா கண்டுக்க மாட்டாங்க. நீ என்னமோ பண்ணிட்டு போலான்னு விட்டுருவானுங்க. அவனுக்கும் ஒரு பிரஷர் இல்லாம இருக்கும். பட் அது டிபெண்ட்ஸ் ஆன் ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் மென்டாலிட்டி. பாயிண்ட். நீ ம். இன்னொரு பக்கமும் யோசிச்சு பார்த்தீன்னா வந்து, அவன் யுனைட்டட் போனாலும் சரி, நியூகாசில் போனாலுமே சரி, ஃபர்ஸ்ட் வந்து நியூகாசில் 90 மில்லியன் குடுத்திருக்கானுங்க. ஆமா. யுனைட்டட் அது அவங்க 85 ஆயிரத்துக்கு. மில்லியன் ம். 85 தான் குடுத்திருக்கானுங்க. இப்ப லைப்சிக் அந்த 85 அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அவங்க மறுபடியும் இப்போ எனக்கு அவன் 90 குடுக்குறான், நீயும் 90 குடுன்னு சொல்லலாம். ஏன்னா பிளேயர் 2 பேத்துக்கு ஓகே சொல்லிட்டான். ஆமாமா. சோ அந்த இது இருக்கு. மேபி நம்ம இந்த எபிசோட் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளார கூட செஸ்கோ எங்கேயோ ஓகேன்னு சொல்லியிருக்கலாம். கன்ஃபார்ம் கூட ஆயிருக்கலாம். தேர் இஸ் a huge possibility. பட் ஓகே, செஸ்கோ நியூகாசில்ல வந்தா எத்தனை கோல்? யுனைட்டட்ல வந்தா எத்தனை கோல்? பிரீமியர் லீக் மட்டும். பிரீமியர் லீக் மட்டுமா? ஆமா. நான் நியூகாசில் வந்தானா 10 கோல் மேக்ஸிமம். யுனைட்டடுக்கு வந்தா 5 கோல் மேக்ஸிமம். நோ சான்ஸ்ரா. எனக்கு தெரிஞ்சு நியூகாசிலுக்கு வந்தாலே 15 கோல்ஸ். ஈசாக் இல்லைனா எனக்கு குட் பாயிண்ட். நீ ஈசாக் வச்சு பேசிட்டு இருக்கியா? ஓகே. நான் ஆமா. ஈசாக் இல்லைனா சொல்றேன். டேய் ஈசாக் ஈசா இல்லைனா இருப்பான். லிவர்பூல்ல போமாட்டான். கன்ஃபார்மா வாடா நாங்கலாம் கன்ஃபார்மே பண்ணிட்டோம் போடா. ஈசாக் இல்லாம வந்து அங்க செஸ்கோ அங்க போனானா மினிமம் 15 கோல்ஸ். ஈஸிலி 15 கோல்ஸ். யுனைட்டட்லயே வந்தானா ஐ திங்க் ஹி ஹஸ் தி பொட்டன்ஷியல் டு ஸ்கோர் 20 கோல்ஸ். ஏன்னா 20 வித் கோல் குன்யா வராது. அண்ட் வித் எம்போமோ ஐ திங்க் ஹி வில் ஸ்கோர் 20 கோல்ஸ்டா. நீ சரி அவனோட ரெண்டுத்துக்கு எவர்டன் ஆவரேஜ் மேட்ச் பண்ணுவோமா? பார்த்தா இல்லையான்னு தெரியல. அவன் அ எவர்டன் மேட்ச்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கிடையாது. அதே மாரி கோமாளித்தனம் பேக்ல பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க சரிடா. வந்துட்டு ப்ரீ தெரியாது. சீசன் எல்லாம் அவ்வளோலாம் பார்க்க கூடாது. சீசன் ஸ்டார்ட் ஆகுறது தான் முக்கியம். அது என்னமோ கரெக்ட் தான். எங்க டீமும் ம். தோத்து போச்சு. அ, அதனால அ. ஒண்ணும் பெருசா சொல்றது இல்ல. அதுக்கு மேல சரி ஆவரேஜ் பண்ணுவோம். 17 கோல்ஸ் வச்சுக்கோமா. செஸ்கோ 17 கோல்ஸ். 17 பிரீமியர் லீக் கோல்ஸா? வாய்ப்பே ஆமா. கிடையாது. வாய்ப்பே கிடையாது. சேர்றா ஒரு 15 கோல்ரா. 15 வாய்ப்பே டேய் கிடையாது. இது ரொம்ப ஓவர்ரா. இங்க பாருடா 15. ஃபர்ஸ்ட் சீசன் வந்துட்டு நீ 13 கோல் மேல அடிக்கிறனாலே வேற லெவல்ரா. அதெல்லாம் வாய்ப்பே இல்லடா ஃபர்ஸ்ட் சீசன்ல. அவன் வந்து அவன் பெஸ்ட் சீசன்லயே அவனுக்கு போட்டது இல்லடா. திடீர்னு பிரீமியர் லீக்ல வந்துட்டு எப்படிடா அவனுக்கு போடுவான்? சரி என்னடா ஓகே இது? சேர்றா 13ரா. சரி 13ரா போ. 13 சரியா? 13. எஸ். உங்க சங்கதிக்கு வரேன். உங்க ஆளு எவ்வளவு? அங்க 97 கோல். எங்க ஆள் வந்துட்டு he scores when he wants. நம்மளோட வென் ஹி பழைய வாண்ட்ஸா 20 மினிட்ஸ்ல 2 டச்சஸ். டச்சஸே வென் ஹி வாண்ட்ஸ் எடுக்க முடியல. ஃப்ரீ கேம் பத்தி வேணா பிரச்சனை ஆ, இல்ல. தெரியுதுல? ஃப்ரீ கேம் பத்தி இழுக்கிறீங்க. தெரியுதுல்ல? ஆ, இல்ல நான் சொன்னதை நீ சொன்னல. ஆ, சரி சொல்றா. இப்ப என்ன கியாக்கரஸ் எவ்வளவு 60 மில்லியனா? 60 மில்லியன் செம யாக்கரஸ் டீல். ம். 63 மில்லியன் ம். அது டீல்லாம் வர்த்து நம்ம அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. பட் நம்மளோட மேட்டர் என்னன்னா இப்ப வந்து எந்த ஸ்ட்ரைக்கர் மோர் எஃபெக்டிவா இருப்பாங்கன்றதுதான் பேச்சு. ம். இப்ப கியாக்கரஸ் இந்த சைடுக்கு வந்துட்டு சிஸ்டம்லாம் மாத்து அதிசயமா இருந்துச்சு. ஆர்டேட்டா வந்து சிஸ்டம் மாத்த போறாரு டு அகாமடேட் கியாக்கரஸ்ன்ற மாதிரி யார் பேச்சு. சொன்னா? டாட்டனம் கேம்ல அதையவே தான் பார்த்தாங்கன்றனால எல்லா அதுக்கப்புறம் ஆர்சனல் டேய் ஃபேன்ஸும் அதுதானே சொல்ல ஃபர்ஸ்ட் முடியும். கேம். அதுக்கப்புறம் ஆ, புரிஞ்சிருச்சு. இந்த மாரி ம், வந்துட்டு நம்ம ஆடுற மாரி ப்ரொக்ரெசிவாலாம் குடுத்தனா பையனுக்கு யூஸ் ஆவாது. ம், அவன எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டு நம்ம வந்து பால அன்லீஷ் பண்றது தான் பெட்டர் ஆப்ஷன்ன்றது தெரிஞ்சிருச்சு. ம். சோ அதுக்கு ஏத்த மாதிரி மாத்துவாங்க. பட் அது செட் ஆயிடுச்சுன்னா அண்ட் இஃப் யாக்கரஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாருன்னா ஐ திங்க் பிரீமியர் லீக்ல 20 கோல்ஸ் கன்ஃபார்மா அடிச்சிருவான்டா. ஆ, அதே மாரி ஏன்னா கோல் போட்டு செஸ்கோ வரீங்க. 20 கோல் அடிக்கும்போது கியாக்கரஸ் வந்து இல்ல, யூரோப் டாப் ஏ, ஸ்கோரர் அவன் அடிக்க இல்ல. மாட்டானா? இதே மாரி தான் 44 கோல் போட்டுட்டு வந்த டார்வின் நுனியஸ்னாலயே 10 கோலுக்கு மேல போட முடியல அந்த லீக்ல இருந்து. சரி அதே மாரி கியாக்கரஸ் வந்து மட்டும் என்னது? இதே வயசுல இதே மாரி ஒரு ஆள வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ்ன்னு கூட்டிட்டு வந்தானுங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல எவ்வளவு கோல் போட்டு நல்லா ஆடுனானா இல்லையா அவன்? ஏன்டா அவனும் அதே அதுக்கும் ஸ்போர்ட்டிங்ல இருந்து இதுக்கும் வந்தவன் தான்.
அவன் வந்தா மட்டும் ஆஹா ஓ யோக்கரஸ் வந்தா போர்ச்சுகீஸ் லீக் ஸ்போர்ட்டிங்னு வைங்க. ஏன்னா இப்படித்தான் நுண்ணியஸுக்கு சொன்னாங்க வரும்போது அதே ஸ்போர்ட்டிங் அதே பென்ஃபிகா அதே லீக்ல இருந்தா வந்தா ஒண்ணும் பண்ண முடியல. ஸ்ட்ரைக்கர் தான கம்பேரிசன் அதே பண்ணா. ப்ரூனோ பெர்னாண்டஸ் தானே மாஸ் காமிச்சாங்க வந்துட்டு அதே நான் ஸ்போர்ட்டிங் சொல்றேன். ஸ்போர்ட்டிங்ல இருந்து ஓஹோ. வந்தவனுங்க நல்லா ஆடுவாங்க. நல்லா பென்ஃபிகா ஆடுவானுங்க. இங்க பாரு அவன் நல்லா ஆடுறானோ இல்லையோ மேனேஜர் மாத்த போறது இல்ல. இதே டெரரிசம் ஃபுட்பால் தான் ஆட போறீங்க எப்படி இருந்தாலுமே அதுல சந்தேகமே கிடையாது. கை ஹேவர்ட்ஸ் தாண்டா ஸ்டார்டர். மேனேஜர் கேக்கர்ஸ் பெஞ்ச்ல இருந்து தாண்டா கூட்டு வருவான். நீ அதை டவுட்டே பண்ண வேண்டியது இல்ல. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல தான் சொன்னேன். இந்த வருஷம் நல்ல ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாம் வர போறாங்க. நல்ல கோல்ஸ் வர போகுது. அதனால வந்து இந்த ஹேவர்ட்ஸ் அப்புறமா நிக்கோலாஸ் ஜாக்சன் இந்த மாதிரி பேர்லாம் மறந்துட்டு ஒரு புது செட் ஆஃப் ஸ்ட்ரைக்கர்ஸ் பார்க்கணும்னு ஆசையில இருக்கேன். சரி சரி கேக்கரஸ் வந்து மெயினே வச்சுக்கோ. கேக்கரஸ் மெயினா ஆனா எத்தனை கோல்? யாக்கரஸ் 20 கோல்ஸ்டா. 20 கோல்ஸ் ஃபேர் எக்ஸ்பெக்டேஷன். ஃபேர் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம அடி பின்னிடுவோம். நாளா 15 தான். 15க்கு மேல சான்ஸ் கிடையாது. இங்க பாரு. சரி சரிடா. சரிடா இங்க பாருடா. நான் 15 நீ 20 17 வச்சுக்கோ. ஓகே 17. அவன் 17 செஸ்கோ 13. ஓகேவா? எக்கிடிகே வாங்க வாங்க பாப்போம் ப்ரீ சீசன் நல்லா தான் பெஸ்ட் சென்டர் ஃபார்வர்ட் சைனிங். லெஃப்ட் ஆடுறானே அவன். எங்க சென்டர்ல ஆடுவானா? தெரியல டிபெண்ட்ஸ் ஆன் ஈசாக்டா. ஈசாக் வந்தானா எக்கிடிகே லெஃப்ட் விங் அங்க தள்ளி விட்டுருவோம். அங்க தள்ளி விட்டாலும் கோல்ஸ் எப்படி இருந்தாலும் அவங்கிட்ட இருந்து வரும். பெஸ்ட் சென்டர் ஃபார்வர்ட் சைனிங் எக்கிடிகேடா இந்த விண்டோல. அதனால எப்படி இருந்தாலும் கோல்ஸ் வரத்தான் செய்யும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கேட்டகரி தான். இன்னும் அன்ப்ரூவன் தான். வரட்டும் வந்து கோல் அடிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். ஆனா இப்ப பார்த்ததுல ஏன்டா அவ்வளவு ஹைட்டா இருக்கு அவ்வளவு ஃபாஸ்டா எப்படி ஓடுறானே தெரியல. பயங்கரமா ஆடுறான். அதெல்லாம் டவுட்டே இல்ல. கோல்ஸ் மட்டும் எப்ப வருது போது பாக்குவோம். பட் சூப்பர் பயங்கரமான ப்ரொஃபைல். அந்த ப்ரீ சீசன் அவன் ஸ்டாட்ஸ் எல்லாம் கையில வச்சிருப்பியா சொல்லு. முன்னாடி சீசன் நீ சொன்னதா கரெக்ட். அவன் வெறும் 12 கோலோ 15 கோலோ தான் போட்டிருக்கான் போன சீசன். சோ அதுவும் அவ்வளவு பணம் கொடுத்தது வந்து பொட்டன்ஷியலுக்கு தான் கொடுத்திருக்கோம். அது பெரிய ரிஸ்க் அவ்வளவு பணம் கொடுத்ததெல்லாம். சோ நீ வந்து சொன்ன மாதிரி ஈசாக் வந்தானா லெஃப்ட் விங்ல போய் ஆடுவான். ஏன்னா எக்கிடிகே 2 ஃபார்வர்ட்ஸ் வச்சு ஆடி இருக்கான். அவனும் மார்முஷ் ஆடும்போது வந்து எக்கிடிகே லெஃப்ட் மார்முஷ் ரைட்ல ஆடி இருக்காங்க. 2 சென்டர் ஃபார்வர்ட்ஸ் அப் டாப் கூட ஆடி இருக்காங்க. சோ எக்கிடிகே லெஃப்ட் விங்ல ஆடுறது ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது. he is capable of getting you assists or goals or whatever. ஃபர்ஸ்ட் அந்த ப்ரீ சீசன் கேம்ல சாலாக்கு அசிஸ்ட் செம்மையா நீ சொன்னீங்க. நானும் எதிர்பார்க்கல. என்னடா 6'4" இருக்க இப்படி ஓடுற அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. செம்ம அஜயிலா இருக்கான் போடுறான். ஆனா எனக்கு வருது 15 கோல்ஸ்க்கு மேல எனக்கு தெரிஞ்ச கிட்ட வராது. மேபி 15 கோல்ஸ். 15 லெஃப்ட் விங்ல சரி லூயிஸ் டியாஸ் ஃபர்ஸ்ட் சீசன்ல எவ்வளவு கோல் போட்டான் அவன்? 10 12. அவனே 10 12 போடுறான். எக்கிடிகே 15 போட்டுறான். நாங்க 90 மில்லியன் கொடுத்திருக்கோம் மேன். 15 கோல் கூட எதிர்பார்க்கலன்னா எப்படி அப்புறம்? வாடா. ஆனா என்ன இன்னும் லைட்டா ஷவுட் அவுட் உங்களோட வந்து இப்ப வந்து ரஹீம் ஸ்டெர்லிங் பிரைம் ரீஜன் ஒரு ஆள் இருக்கான் போலி உன்னோட டீம்ல. இப்ப ஈவன் ஒருத்தன் பயங்கரமா ஆடிட்டு இருக்கான். பார்த்தோன்னே எனக்கு வந்து சத்தியமா ரஹீம் ஸ்டெர்லிங் மாதிரி தான் இருந்தான். என்னடா அவன் பயங்கரமா ஆடுறேன். நீ என்ன ரஹீம் ஸ்டெர்லிங்னு பேசிட்டு இருக்க? நாங்க எம்பாப்பே ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க. நீ என்னடா ரஹீம் ஸ்டெர்லிங் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? உங்களோட ரஹீம் ஸ்டெர்லிங் தான். அந்த வயசுல பயங்கரமா ஆடிட்டு இருந்த ரஹீம் ஸ்டெர்லிங் தான். ரியோ பயங்கரமான ப்ராஸ்பெக்ட். இந்த சீசன் நிறைய பாப்போம்னு நினைக்கிறேன். மேபி சப்ஸ்டிடியூட்ல பாப்போம் இல்ல இந்த கப் கேம்ஸ் எல்லாமே நிறைய பாப்போம் இந்த சீசன். பட் எக்கிடிகே கடைசில வந்து நான் எக்கிடிகேக்கு வந்து ஒரு 9 கோல் சொல்றேன். ஏன்னா சின்ன பையன்டா. சின்ன பையனா 24 வயசு ஆயிடுச்சு. இப்பெல்லாம் 24 வயசு சின்ன வயசு இல்லன்றாங்கடா. அதுவும் கரெக்ட் தான். 24 21 தான்டா அவனுக்கு. 21 22 தான் அவனுக்கு. 24 இல்ல. சரி 9 15 12 சரியா? அவனுக்கும் 12 செஸ்கோக்கு 13 கியாக்கரஸுக்கு 17. ஏன்னா அவன் ஸ்ட்ரைக்கர் இல்லன்றது காரணத்தால இன்னும் கம்மியா தான் இருக்கு. ரைட் ஓகே. நெக்ஸ்ட் ஜாவோ பெட்ரோ வந்து எனக்கு கிளப் வேர்ல்ட் கப்ல நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். பயங்கரமா ஆடுறான். இஃப் ஹி இஸ் தி ஸ்டார்டர் ஓவர் டெலாப் அப்படின்னா அவனுக்கு வந்து நிறையவே சான்சஸ் கிரியேட் ஆகும் கண்டிப்பா. ஏன்னா இந்த சீசன் வந்து அவனுங்களுக்கு என்ன ஸ்டார்டிங் லைன் அப்னு எனக்கு இல்ல அவங்களுக்கே தெரியாது. ஆனா ஒன்ஸ் அது செட் ஆயிட்ட அப்புறமா அவனுக்கு ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா கோல்ஸ் போடுவான். ஆனா இவனுக்குமே எனக்கு வந்து 15 கோல்ஸ் தான் எதிர்பார்க்கல. ஏன்னா வந்துட்டு மறுபடியும் டீம் கோல் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிரான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரைக்கரை மட்டும் நம்பி ஆடுற டீமா செல்சி இருக்காது. அதனால வந்து கொஞ்சம் கம்மியா எதிர்பார்க்கலாம் அவன்கிட்ட. அவன் டீமே எப்போ இது வரைக்குமே அவன் ஆடின பிரீமியர் லீக்ல ஒரு 4 சீசன் ஆடிட்டான்டா. கிட்டத்தட்ட 3-4 சீசன் ஆடிட்டான். அவனோட ஆவரேஜா 10 12 15 கோல் தான் இருந்திருக்கு. தட்ஸ் பீன் ஹிஸ் ஆவரேஜ். பட் அவன் ஆடினது பிரைட்டன். இப்ப நீ சொன்ன மாதிரி இங்க வந்துட்டு ஏகப்பட்ட அட்டாக்கிங் பிளேயர்ஸ் இருக்கானுங்க. நிறைய சான்சஸ் கிரியேட் பண்றானுங்க. போன வருஷமே நீ பாத்தீங்கன்னா அவங்க கிரியேட் பண்ண சான்ஸ் எல்லாமே ஜாக்சன் எடுத்திருந்தா ஈஸியா டாப் 4 வந்திருப்பாங்க கஷ்டப்பட்டு வரக்கு பதிலா. சோ ஜாவோ பெட்ரோ தான் ஸ்டார்டரா. டிலாப்லாம் கிடையாது. கண்டிப்பா ஜாவோ பெட்ரோ தான் ஸ்டார்டர். ஒன்னும் டவுட்டே கிடையாது. பயங்கரமான லிங்க் அப் பிளே இருக்கு. நல்ல அந்த த்ரூ பால்ஸ்ல வந்து ஃபினிஷ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி நல்லாவே இருக்கு ஜாவோ பெட்ரோக்கு. என்னால கான்ஃபிடென்ட்டா 17 to 20 கோல் சொல்ல முடியும்.
அதுதான்டா நீ சொல்றது பாசிபிள் தான். என்னன்னா கேர்ள்ஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். என்ன கொஞ்சம் கோல் பால்மர் கொஞ்சம் அவன் கொஞ்சம் செல்ஃபா ஆட ட்ரை பண்ணுவான். அவன் கோல் போடலான்னு பார்ப்பான். அப்படி இருக்கும். அப்புறம் வந்து உங்க ரைட் விங், லெஃப்ட் விங் ப்ரொஃபைல்லாம் புதுசா வருது. ம். சோ எனக்கு இந்த சீசன் பார்த்தா தான் தெரியும். ஒருவேள ஸ்ட்ரைக்கர் ஓரியன்டடா ஆடுறாங்களா? இல்லன்னா வந்து மறுபடியும் கோல்ஸ் வந்து எப்படி இல்ல ஸ்ப்ரெட் நீ ஆகும். சொல்ற பாயிண்ட் கரெக்ட்ரா. ஜாவி சிம்மன்ஸ் வேற பேசிட்டு இருக்காங்க. சோ ஒருவேள ஜாவி ஆமா. சிம்மன்ஸ் வந்தானா அவன் லெஃப்ட் விங், பெட்ரோ நெட்டோ சூப்பரா ஆடிட்டு இருக்கான் ரைட் விங்ல. சோ அவன் ஆடலாம். வெரி குட் பாயிண்ட். சோ இது என்ன நடக்கும் அப்படிங்கறது பார்க்கலாம். மேபி ஒரு 17 கோல்ஸ் வச்சுக்கலாமா? சேம் as கியாகரஸ். அதான் நான் 15. அதான் முன்னாடி அவன் அடுத்த அதே சீசன்ற மாரி வந்து 2த்துக்கு நடுவுல 16 வச்சுக்கோ இப்போ. சரி 16. ஈசாக் நியூகாசிலோ ஈசாக் வந்து லிவர்பூலோ. நியூகாசில். சரி ஓகே. நியூகாசில் சரி இருக்க வச்சுக்கலாம். போறாரு. ஆ, அவனும் செஸ்கோ காம்போ போட்டு தெறிக்க விட போறாங்க. ம். ஐ ஃபீல் பட் எனிவேர் டசன்ட் மேட்டர். அவர் எந்த கிளப் பிரீமியர் லீக்ல ஆடினாலுமே ஹோப்ஃபுல்லி ஃபார் நியூகாசில் ஆடுறப்போ வந்து 25 கோல் இன் பிரீமியர் லீக். இந்த வாட்டி இன்ஜூர் ஆகாம இருந்தாருன்னா இன்ஜூர் ஆகாம இருக்கணும். அதான் கீவேர்டு. 25 கோல்ஸ் எதிர்பார்க்கலாம் நம்ம. ஈஸிடா. இப்பலாம் போன வருஷம் அவன் பெஸ்ட் கிட்டத்தட்ட போனது. 2 மந்த்ஸோ 2 மந்த்ஸ் என்னமோ மிஸ் பண்ணியே 22 கோல்ஸ் நினைக்கிறேன். பிரீமியர் லீக்ல மட்டுமே. ம். அதனால இந்த சீசன் 25 மினிமம் என்னை கேட்டா. நீ நியூகாசல்ல ஆடினாலும் சரி, நீ லிவர்பூல்ல ஆடினாலும் சரி 25 கோல்ஸ் மினிமமா நம்ம வந்து ஈசாக்கு சொல்லலாம். சோ இப்போதைக்கு வச்சு பார்த்தோம்னா ஈசாக், கியாகரஸ், பெட்ரோ, எக்கிடிகே அண்ட் செஸ்கோ. ஓகேவா? இதான் இந்த ஆர்டர் இப்போதைக்கு பார்த்தோம்னா. நெக்ஸ்ட் சொலாங்கிடா புது மேனேஜர் என்ன சான்ஸ் இருக்கு? சொலாங்கி வந்துட்டு ஐ திங்க் அவனோட கிளினிக்கல் ஃபினிஷிங் ஓரளவு கம்மி ஆயிடுச்சு தான் போன சீசன். ஏன்னு தெரியல. போன்மத் இருந்த அளவுக்கு எனக்கு வந்து போன சீசனும் பார்க்கல. புது மேனேஜர் அஃப்கோர்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேம் இருக்கும். அந்த ஆன்ஜோட கேம் பிளே சுத்தமா கிடையாது. சும்மா தூக்கி போட்டு கவுண்டர் அட்டாக் பண்றதா இல்ல. ஐ ஃபீல் மேபி அவர் வந்து ஸ்ட்ரைக்கர் ஓரியன். ஏன்னா வந்து பிரென்ஃபோர்ட்லயே ஸ்ட்ரைக்கர் ஓரியன்ட் தான் ஆடிட்டு இருந்தாரு. டோனி இருக்கப்போ இ நோஸ் ஹவ் டு ஹேண்டில் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல். அப்புறமா விசா வச்சு ஆடுறது என்ன. ஸோ இப்போ வந்து மேபி இன்னும் கொஞ்சம் சான்சஸ் கிரியேட் ஆகலாம் அவருக்கு. ஆனா நீ என்ன நினைக்கிற? இன்னொரு அந்த அந்த ஃபார்ம் இருக்குன்னு நினைக்கிறியா? போன சீசன் நான் பார்த்ததுல அவ்வளவா இம்ப்ரெசிவா இல்ல. போன சொலாங்கி. சீசன் அவனும் நிறைய கேம் மிஸ் பண்ணான்டா. அப்புறம் அவனை சுத்தி இருக்கிற பிளேயர் ஏகப்பட்ட கேம் மிஸ் பண்ணாங்க. ஒரு கெமிஸ்ட்ரி இல்ல. வாரம் ஒருத்தன் புதுசா வந்து ஆடுவான் பின்னாடி. அவன் ஓடுற ரன்னுக்கு எவன் பாஸ் போடுவான்னு தெரியாது. இந்த சீசன் பாரு ஏற்கனவே மேடிசன் இஸ் அவுட் ஏசிஎல். ஆமா. பாவம் ப்ரீ சீசன்ல. ஏற்கனவே குலுசெவ்ஸ்கி இஸ் அவுட் டில் நவம்பர் டிசம்பர் ஆமா. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த நம்பர் 10 பொசிஷன்ல இப்ப யாரை வச்சு ஆட போறாங்கன்னே தெரியல. கடைசியில பிரெண்டன் ஜான்சன் தான் நம்பர் 10 போகணும்னு நினைக்கிறேன். இல்ல பர்க்வால் ஆடுவானு தெரியல. ஏற்கனவே அவங்க சீசன் இப்படி கேவலமா ஆரம்பிச்சிருக்கு பாவம். அதனால ஐ டோன்ட் ஃபீல் கான்ஃபிடென்ட். ஒரு இந்த சைடு வந்து இவன் ஆடுறான், குடூஸ் ஆடுறான். அந்த பக்கம் சான் கிளம்பிட்டான். நிக்கோ ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அவங்க சான் கிளம்பிட்டான். சோ அந்த பக்கம் வந்து யார என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற யோசனையாவும் இன்னும் இருக்கு அந்த அந்த டீம்ல. சோ அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் அவனுக்கு நிறைய சர்வீஸ் கிடைக்கும்னு எனக்கு தோணல. டு புட் இன் 20 கோல்ஸ் அத்தனை சான்ஸ் கிரியேஷன் கிடைக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா அன்லஸ் பிராங்க் நீ சொன்ன மாதிரி பிரென்ஃபோர்ட்ல விசா செமையா பண்ணியிருக்கான். எம்போமோ செமையா பண்ணியிருக்கான். யூசுவலா ஸ்ட்ரைக்கர்ஸ் வில் டூ வெல் இன் தாமஸ் பிராங்க் சிஸ்டம். கரெக்ட் தான். ஆனா இந்த டீம் அந்த கிரியேஷனுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு மேபி 12 to 15 கோல்ஸ் மேக்ஸிமம் எனக்கு தோணுது. ஆமா. இல்ல ஆக்சுவலா அதே தான் சொல்ல வந்தேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் 12 கோல்ஸ் தான் வந்து அவன்கிட்ட எதிர்பார்க்கலாம் பிரீமியர் லீக்ல. சோ ஃபேர் நம்பர் பார்ப்போம். 12 கோல்ஸ் அட்லீஸ்ட் போறேன். ஏன்னா கிரியேஷனும் நீ சொல்ற பாயிண்ட் நல்ல பாயிண்ட். கிரியேஷனும் கஷ்டம் நம்ம. என்ன பண்ண போறான்னு தெரியல. பட் யா 12 கோல்ஸ் ஃபேர். கிரியேஷனே தேவையில்லாம ஒரு ஸ்ட்ரைக்கர் இருக்கார் தெரியுமா உனக்கு? அவர்தான் the goat of பிரீமியர் லீக் லாஸ்ட் 2-3 இயர்ஸ். ஆமா. அவர்தான். வாங்க The வாங்க. goat of the Premier League last 2 years. ராஸ்மஸ் ஹாய்லண்ட் கடைசியா நம்ம அங்க வரோம். என்னது சொல்லு. ஓ நீ வேற பிளேயர் நினைச்சியா? ராஸ்மஸ் ஹாய்லண்ட் எத்தனை கோல்? 5 கோலை தாண்டுமா? நான் சொன்ன பிளேயரா மாறுவார் நினைச்சு வாங்குற பிளேயர் இவரு. ஆனா வந்து அப்படி ஆகல. ராஸ்மஸ் ஹாய்லண்ட் நீ தானே சொன்ன. காம்படிஷன் ஹெவி ஆயிடுச்சு. இப்ப வந்துட்டு செஸ்கோ வந்தாருன்னா ஆப்வியஸ் ஸ்டார்டர். பட் செஸ்கோ வரலன்னா அகைன் ஹாய்லண்ட் தான் ஸ்டார்டிங். ஏன்னா லெஃப்ட் விங்க்கு வந்து இப்ப யாரும் இல்ல. கர்னாச்சோ கிடையாதுன்றதுனால கர்னாச்சோ வித்துருவாங்க. சோ குன்யா வில் ஸ்டார்ட். என்னலாம் சொல்றது ஆயிலண்ட் எனக்கு புரியலடா. இஸ் a வெரி குட் ஹார்ட் ஒர்க்கர். ஆனா வந்து கோல்ஸுக்கு மட்டும் வர மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டம். இவனுக்கு என்ன பண்ணாலுமே வந்துட்டு இந்த சிஸ்டம் செட் ஆக மாட்டேங்குது. மேபி யுனைடெட் டைப் பிளேயர் கிடையாதுன்னு தெரியல. இங்க ஒரு தெரியல. இது இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஃபுல்லாவே வந்து அவனை வித்தரலான்னு பேசிட்டு இருக்கும்போது வந்து அவன் வெளியே வந்து நோ ஐ எம் கோயிங் டு ஃபைட் ஃபார் மை பிளேஸ். நான் எங்கேயும் போறதாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருக்கான். ப்ரீ சீசன்ல யுனைடெட் ஃபேன்ஸ் சில பேர் பார்த்து என்ன சொன்னாங்க, கொஞ்சம் பரவாயில்ல தான். போன சீசன் பண்ணதுக்கு அவன் கொஞ்சம் இப்ப பரவாயில்லையா தான் ஆடிட்டு இருக்கான் போல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க.
சோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கானு தெரியல. இஸ் ரியலி லாஸ்ட்ரா அட் த மோமெண்ட். அவனுக்கு கான்பிடன்ஸ் இல்ல, அவனோட யூசுவல் இன்ஸ்டிங்ஸ் இல்ல. வாங்கும் போதே அது கேள்விக்குறியா தானே இருந்துச்சு. தே பெய்ட் 70 மில்லியன் யூரோஸ் ஃபார் 9 கோல்ஸ்ரா. அட்டலாண்டால 9 கோல்ஸ் போட்டிருந்தா தே பெய்ட் 70 மில்லியன் யூரோஸ். அப்பவே நான் சொல்லியிருந்தேன், ஏன்டா என்னடா அது அநியாயத்துக்கு நீ இவ்வளவு பே பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. they thought he will become the next big thing. ஆனா it hasn't unfortunately worked out இது வரைக்கும். மேபி இந்த சீசன் could be again breakout season, மேபி ஆஃப் சீசன் நடந்திருக்கலாம். பட் ஐ am not very confident. அவன் 10 கோல் போட்டாலே பெரிய விஷயங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆமா. ஐ ஐ 10 கோல் கம்மி. நான் சிங்கிள் டிஜிட் தான் சொல்லலாம்னு இருந்தேன். சோ ஐ ஃபீல் 8 to 9 பிரீமியர் லீக் கோல்ஸ் தான் வந்துட்டு ஐ ஃபீல் அவனோட பொட்டன்ஷியல் இந்த சீசன். அகைன் இட் ஆல் டிபெண்ட். யுனைட்டட்ல வந்து எப்படி ஆடுறாங்க பொறுத்து தான் நிறைய விஷயம் இருக்குது. பட் வந்து போன சீசன் மாதிரியே ஆடினாங்கன்னா ஐ ஃபீல் 8 9 கோல் தான் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் நம்ம ஆயிலிங் கிட்ட இருந்து. மேக்ஸிமம் கடைசியா இந்த ஸ்ட்ரைக்கர் வந்து இப்போ இது ஒரு பெரிய ரூலே போயிட்டு இருக்குல்ல, செஸ்கோ இங்க போவானா அங்க போவானா, என்ன பண்ணலாம், எந்த டீமுக்கு ஸ்ட்ரைக்கர் வேணுங்கிறத பார்த்துட்டு இது ஒரு ஆப்ஷனா எல்லாருமே வச்சிருக்காங்க. ஆலி வாட்கின்ஸ் என்ன நடக்கும், எது நடக்கும், என்ன நடக்கும், 29 வயசு ஆயிருச்சு. he is usually produce numbers. இல்ல கரெக்ட் தான். இப்ப என்னன்னா இது அந்த டாமினோ எஃபெக்ட்ல தான் ஒண்ணுனா போயிட்டு இருக்குது. இப்ப வந்து இப்ப ஈசாக் டிரான்ஸ்பர் நடக்குதோ இல்லையோ, ஆனா செஸ்கோ வாங்கிட்டாங்க. செஸ்கோ இன்னொரு ஸ்ட்ரைக்கர் போயாச்சு. இப்போ வந்து வேற ஆப்ஷனே இல்ல யுனைடெடுக்கு வந்துட்டு செஸ்கோ இல்லாம வேற ஸ்ட்ரைக்கர் போடணும்னா இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்துட்டு ஓலி வாட்கின்ஸ். அப்புறம் இப்ப ரீசெண்டா தூசான் வ்ளாஹோவிச் வேற லிங்க் இருக்காரு. இந்த ரெண்டு தான். இது ரெண்டுத்துல நான் கேட்டேன்னா ஓலி வாட்கின்ஸ் பெட்டர். ஏன்னா வந்து வ்ளாஹோவிச் வந்து கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோனா வேஜ் ரொம்ப ஹை. ஸோ அதனால வந்து அவனை விட வாட்கின்ஸ் வந்து பெட்டர். பட் அகைன் ஒரு 30 வயசு ஸ்ட்ரைக்கர் தான் நீங்க வாங்கி பேட்ச் ஒர்க் பண்ணணுமான்றத என்னோட கேள்வி. பட் அவரு வந்தாருன்னா வில் டூ மச் பெட்டர். இப்ப இருக்கிற பிளேயர்ஸை விட ஸ்ட்ரைக்கிங் பொசிஷன்ல நல்லா ஆடுவாரு. அவரு வந்தாருன்னா ஐ ஃபீல் தனியாவே வந்து ஒரு 15 கோல் யுனைடெட் கண்டிப்பா போட்டு கொடுத்துருவாரு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ யா 15 கோல்ஸ் எதிர்பார்க்கலாம். ஐ ஃபீல் அந்த பின்னாடி குன்யாவும் எம்போவும் வச்சு ஆடினா வாட்கின்ஸ் 20 கோல்ஸே போடலாம். அதுல அவன் இருக்கிற கிரியேஷன் அந்த சைடுனா விங்ஸ்ல வந்து டோர்கோ கிராஸ் பண்ணுவான், இந்த சைடு அமாடியாலோ கிராஸ் பண்ணுவான். ஸோ ஐ திங்க் கண்டிப்பா வாட்கின்ஸ் அந்த பொட்டன்ஷியல் இருக்கு 20 கோல்ஸ் போடுறதுக்குலாம். ப்ராப்ளம் என்ன, நீ சொன்ன மாதிரி ஆஸ்டன் வில்லா 60 மில்லியன் கேட்பாங்க. 20 மில்லியன் ஓவருக்கு 60 மில்லியன் நீ கொடுக்க போறியாங்கிறது நெக்ஸ்ட் கேள்வி. ரீப்ளேஸ்மென்ட் இல்ல. எக்ஸாக்ட்லி. விண்டோ முடிய போகுது. ஐ மீன் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. 2 வீக்ஸ் தான் இருக்கு. 2 வீக்ஸ் 10 நாள் இருக்கு. நீ 10 நாள்ல போய் என்ன யார பிடிச்சு நீ ரிப்ளேஸ்மெண்ட் வாங்கிட்டா அப்புறம் எல்லாருமே செல்சிக்கு தான் போகணும், ஜாக்சனுக்கு தான் போகணும். வேற வழி இல்ல. எல்லாமே டாமினோ எஃபெக்ட் தான் அது. ஒண்ணு விழுக அடுத்தடுத்து எங்க போலாம் தான் எல்லா கிளப்புமே தேடிட்டு இருக்காங்க இப்போதைக்குன்னு பார்த்தா. சோ ஐ ஃபீல் வாட்கின்ஸ் ஆஸ்டன் வில்லால ஸ்டே பண்ணானா ஐ திங்க் he'll get 15 கோல்ஸ் ஈஸிலி. யுனைடெட் போனானா ஐ திங்க் he'll get 20 கோல்ஸ். நான் ரெண்டுத்துலயே 15 தான் சொல்றேன். இந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாமே பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தது வந்து ஈசாக். ஸ்டாப். ஹாலண்ட பேசவே இல்ல. ஹாலண்ட் இந்த கேட்டகரியில போட முடியாது. அவர்தான் கோட்னு நான் சொன்னதுல. 30 கோல் கன்ஃபார்ம். ஹோப்ஃபுல்லி வந்து இன்னொரு வாட்டி பிரீமியர் லீக் ரெக்கார்டை ஷாட்டர் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். அதனால வந்துட்டு அவர்லாம் எவ்வளவு 36 38 38 மேல போட்டாரு நினைக்கிறேன். 38 போட்டாரு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல. சோ அவருக்குலாம் வந்துட்டு கம்பேரிசனே தேவையில்ல. அவர்தான் பெஸ்ட். இன்னொரு ஸ்ட்ரைக்கர் அந்த ப்ரொஃபைல் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்துட்டு ஐ ஃபீல் எவர்டன்ல என்ஜாய். அவர் கொஞ்சம் நல்லா ஆடுறாரு. அவர் கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணுங்க. இந்த சீசன் நல்லா ஆடுறாங்கன்னு பாப்போம். எவர்டன் 2-3 நல்ல சைனிங்கும் பண்ணிருக்கானுங்க. பட் இதெல்லாம் பேசினதுல வந்துட்டு ஃபேண்டசி பிரீமியர் லீக் ஃபுட்பால் பேஜுக்கு இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டிருப்போம், கோடும் போட்டிருப்போம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க.